This is on lecture Civil Procedure Code. Already we are previously seen, we have seen the Act, Civil Procedure Code, the Act up to section 38, 37, cost and interest, these are the things. Then the part 2 of Civil Procedure Code, the Act, part 2 is execution, and part 3 other are incidental proceedings or suit brought in particular brought by particular like government or companies. These are the things. So the section itself, what is there are, these are the sections. The Act consisting of sections, but rules consisting of rules. But in CPC alone, apart from the Act, the procedure to be adopted by the Civil Code is separately prescribed as schedule, the first schedule of CPC. So, in the Criminal Procedure Code, how a sessions trial can be conducted, a magistrate court in warrant case, how a trial can be conducted, summons case or summary trial, and the basic procedures of criminal proceedings are all incorporated in the Criminal Procedure Code Act itself. Those sections are covering the basic procedure to be followed by the criminal courts. Whereas in Civil Procedure Code, the Act, the sections stated certain how the procedures, but in criminal courts, various courts having various procedures. Sessions trial is one separate procedure, warrant case is having separate procedure, summons case is having separate procedure. But unlike the Criminal Procedure Code, all civil courts from municipal court to district court, the procedure are one and the same. The procedure are one and the same. There is no difference of proceedings between the municipal court to district court. So how the law is to be implemented by the civil courts is separately incorporated in the Act as schedule. That is the first schedule. So உரிமையல் நடைமுறை சட்டத்தில் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், சட்டப்பிரிவுகள் என்னென்ன என்பதை, சட்டம் ஒரு உரிமையல் நடைமுறையில் என்னென்ன உள்ளது என்பதை, பிரிவுகள் உள்ளது என்பதை, அதில் நாம் இதுவரை பார்த்த சில வரையறைகள், எப்படி நீதிமன்ற அதிகார வரம்பு, ஒரு தாவாவை தாக்கல் செய்வது எப்படி, இது எல்லாமே கூறப்பட்டிருந்தாலும் சில அடுத்த அட்டவணை அடுத்த அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுதல். ஸோ பார்ட் 2 அத்தியாயம் நிறைவேற்றுதல். அப்புறம் எந்தெந்த வழக்குகள் எப்படி பண்ணுறது, அப்புறம் சில குறிப்பிட்ட நடைமுறைகளை சில பிரிவினைகள் செய்யப்படுகிறது என்று சுருக்கமாக 158 பிரிவுகளில் முடிக்கப்பட்டுள்ளது சட்டத்தில். ஆகவே
அந்த நடைமுறையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி அட்டவணையாக உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் முதல் அட்டவணை என்று குறிப்பிட்டு அதில் பல்வேறு கட்டளைகளாக எவ்வாறு நீதிமன்றம் உரிமையியல் நடைமுறை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது அனைத்து நீதிமன்றங்களுக்கும் பொருந்துமாறு சில விதிமுறைகளை வகுத்துள்ளது முதல் அட்டவணையில். சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதை அந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் முதல் அட்டவணையில் நடைமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அந்த சட்டத்திலேயே அமர்வு நீதிமன்றம் எவ்வாறு விசாரிக்க வேண்டும், அதே போன்று மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் எவ்வாறு வழக்கினை விசாரிக்கலாம். அதில் 2 வகை வழக்குகள் உள்ளது. வாரண்ட் கேஸ், அதே போன்று சம்மன்ஸ் கேஸ் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டது. சுருக்கு வழக்கு என்று சம்மரி ட்ரையல் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த தனித்தனியாக எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அந்தந்த வழக்குகள் அமர்வு வழக்குகள் எவ்வாறு என்றும், குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வாரண்ட் கேஸ் என்பதை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும், அழைப்பாணை கேஸுகளை எவ்வாறு நடத்த வேண்டும், சுருக்கு நடைமுறை வழக்குகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அந்த சட்டத்திலேயே பிரிவுகளாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு பின்னிட்டு குற்றவியல் நடைமுறை விதிகள் என்று சில விதிமுறைகளை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவுகள் மட்டும் கொடுக்கப்பட்டு அது எவ்வாறு விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தனி அட்டவணையாக, அதாவது சட்டத்தின் பின்னால் சில அட்டவணைகள் சேர்ப்பு இருக்கும். அந்த அட்டவணையின் மூலம் பல்வேறு விதிகளாக கட்டளைகள் மற்றும் அது உட்பிரிவுகள் விதிகள் என்று கூறி தனியாக எவ்வாறு உரிமையியல் நீதிமன்றங்கள் வழக்கினை நடத்த வேண்டும் என்று அதனுடைய நடைமுறையினை கூறியுள்ளது. இதற்கு பின்னிட்டும் உரிமையியல் நடைமுறை விதிகள் என்று தனியாக உள்ளது. ரெண்டுக்கும் நீங்கள் குழப்பமாகிவிடக்கூடாது. அதனால் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்று தனி விதிகள் உள்ளது. அந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்பது தனி விதியாகும். அதே மாதிரி ஒரு குற்றவியல் நடைமுறை விதியை போல் இது இந்த சட்டத்தில் உள்ள அட்டவணை தவிர சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்று தனியாக உள்ளது. அதை தனியாக உள்ளது நிலையில் இந்த அட்டவணையில் எவ்வாறு இந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்று விரிவாக கூறப்பட்டுள்ளது. அது பல்வேறு கட்டளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் சர்க்குலர் ஆர்டர் என்று உரிமையியல் நடைமுறை விதிகள் என்று தனியாக பிரிவு 122 சட்டத்தில் உரிமையியல் நடைமுறை கூறியுள்ளபடி தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தால் சில விதிகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிகள் அனைத்தும் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியது. ஆனால் சிபிசியில், அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டத்திலேயே எவ்வாறு வழக்குகளை நடத்த வேண்டும் என்று முதல் அட்டவணை பல்வேறு கட்டளைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை நாம் பார்த்து வந்தது, சட்டத்தை பார்த்தோம். 35 பிரிவுகள் வரை என்ன சொல்லப்படுகிறது என்று. இனி மேற்கொண்டு நாம் பார்க்க வேண்டிய நடைமுறை நிறைவேற்றுதல் மற்றும் இதர பிரிவுகள், சட்ட பிரிவுகள் உள்ளது.
ஆனால் அந்த நிறைவேற்றுதல் என்பதற்கு இந்த முதல் அட்டவணையில் கட்டளை 21 அந்த நிறைவேற்றுதல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று 21/6/21 அதில் பல்வேறு 106 அதில் பார்த்தீங்கன்னா 106 பிரிவுகள் உள்ளது. ஆர்டர் 21 எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் 21 படிக்கும் பொழுது இந்த அத்தியாயம் 2ஐயும் ஒன்று சேர படித்தால் மட்டுமே நம்மால் அந்த நிறைவேற்றுதலை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். ஆகவே இனி மேற்கொண்டு வரும் பிரிவுகள் அனைத்தும் இந்த கட்டளையில் உள்ள பல்வேறு கட்டளைகளின் அடிப்படையில் அந்த சட்ட பிரிவு என்ன சொல்கிறது என்பது இரண்டையும் ஒன்று சேர்த்து நாம் வகுப்பில் படித்தால் மட்டுமே நம்மால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நிறைவேற்றுதல் சட்டப்பிரிவில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு கட்டளை 21 விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஸோ அந்த பிரிவுகளையும் இந்த கட்டளை 21 ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் இரண்டையும் சேர்த்து பயிலுதல் ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும். ஆகவே இனி இந்த கட்டளை முதல் அட்டவணையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். ஸோ the act itself contains sections. Further, how to proceeding to be conducted is stated in the first schedule of Civil Procedure Code. So the Civil Procedure Code in the first schedule enacted along with the law. It is first schedule of CPC. The schedule itself prescribes the mode of conducting and mode of procedure to be followed by the courts or by way of order and rules, sub-rules. It is enacted. So the act is contains the first schedule, how the procedure to be followed by the civil courts. So we have to then and there refer the sections and the order. If you want to know the execution, the order 21 says how the execution can be done. Likewise, the chapter 2 of CPC says how the execution to be done. The part 2 of the CPC, certain sections are there. So we have to read the part 2 and the order 21 simultaneously, then and there, referring the order and concerning section with regard to that order. Then only we can understand very well the law and the first schedule. So now, what are the main object of the first schedule? So here it is stated that the parties, when there is a litigation, when there is a dispute arises, or particular dispute arises, so there must be two parties. So if a dispute arises between two persons, so one is for, one is against. So the parties
the parties to the suit, that is the order, in the first schedule order 1. So whenever a dispute arises between two persons, single person cannot make a dispute himself. So between two persons or more persons, a dispute will arise. So one party should be first come to the court. Either anyone, both may be affected, but anyone will reach the court first and presenting his disputes paper in a written form, just like lodging a complaint. So who is going to present the suit is called as plaintiff, against whom the suit is filed. The rival party is called as defendant. So the order 1 clearly says who are the plaintiffs, who are all the defendants in a suit. How a suit can be filed as a plaintiff, how a party can be added as a defendant in a suit. So when you are going to present a case before the court, then you have to first file your plaint. The person who is filing the plaint is referred as plaintiff, against whom the plaintiff arrived, the dispute arises. He must be added as a rival party to the suit. They are called defendants. So there should be two parties to get on with a case. So the order 1 of the first schedule describes who are the plaintiffs, who are the defendants, how the defendants can be joined, how the plaintiff can be joined. So who are the necessary parties, who may join together, who may join to be joined as defendant together. So various discussions. If a party is unnecessarily dragged into a case, he is called as unnecessary parties, misjoinder. And if a person purposely omitted to file a case against important parties, then non-joinder of the parties. So these are the fundamental, how the parties are necessary, how the parties to be added as a plaintiff and defendant, how jointly, who may be jointly filed a plaint as a plaintiffs, who may be joined as a plaintiff in a suit. So various parties to the suit. So இந்த முதல் அட்டவணையில், முதல் கட்டளையில் ஒரு பிரச்சனை எழும் பொழுது அதற்கு இருதரப்பினர் தேவை. அந்த இருதரப்பினரும் யாரோ ஒருவர் நீதிமன்றத்தில் முதலில் அணுகுவார்கள். யார் நீதிமன்றத்தை அணுக முடியுமோ அவர் அணுகி தன்னுடைய பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு முன்பு பிராது வடிவத்தில் தாக்கல் செய்கிறார். தனக்கும் எதிர் தரப்பினருக்கும் என்ன பிரச்சனை எழுந்துள்ளது, அதில் என்ன தீர்வு காண வேண்டும் என்பதையெல்லாம் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து வடிவிலோ எழுதி அதை ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. ஸோ எழுத்து மூலமாக எழுதி வழக்கு தாக்கல் செய்பவர் வாதி என்றும், யாருக்கு எதிராக
வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அவர் பிரதிவாதி என்றும் அந்த வழக்கில் அந்த பிராதியில் கூறப்படுகிறது. அந்த கட்டளை ஒன்றில் யார் யார் எல்லாம் வாதிகளாக சேரலாம், யார் யாரெல்லாம் ஒரு பிரச்சனையில் பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட வேண்டும், யார் யார் தவறுதலாக சேர்க்கப்பட்டால் தேவையற்ற தரப்பினர் மிஸ்ஜாயிண்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையின் முக்கியமான ஒரு நபரை சேர்க்காவிட்டால் நான் ஜாயிண்டர் நெசசரி பார்ட்டிஸ், அவசியமான தரப்பினர் சேர்க்கப்படவில்லை என்றும் இதை பற்றி விரிவாக யார் யார் சேர்ந்து தாக்கல் செய்யலாம், யார் யார் பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட வேண்டும், அதேபோல் அந்த தரப்பினர் சேர்க்கப்படுவதை பற்றி விரிவாக படிப்பது தான் கட்டளை ஒன்றாகும். ஸோ கட்டளை ஒன்றின்படி வாதிகள் யார், அல்லது பல்வேறு ஒரு வாதியா, அல்லது பல்வேறு வாதிகளா, அல்லது ஒரு பிரதிவாதியா, பல்வேறு பிரதிவாதிகளாக யார் யார் சேர்ந்து தாக்கல் செய்ய வேண்டும், மேலும் யார் யார் தேவையான தரப்பினர் சேர்க்கப்பட வேண்டும், யார் யார் தேவையற்ற தரப்பினர், இவையெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு பல்வேறு தரப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தாவாவை ஒருவர் மூலம் தாக்கல் செய்யலாம். அதனோடு ஒருவர் தேவையற்ற தரப்பினராக சேர்க்கப்பட்டால் அதன் ஆட்சேபனை எவ்வாறு தெரிவிப்பது, ஒருத்தர் தேவையான தரப்பினர் என்றால் அவர் எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும், மேலும் ஒரு தரப்பினரை எப்பொழுதெல்லாம் சேர்க்கலாம் என்று, ஒரு பார்ட்டி எப்பொழுதெல்லாம் ஒரு வழக்கில் சேர்க்கலாம், எப்பொழுதெல்லாம் ஒரு தரப்பினர் நீக்கலாம் என்பதை பற்றி கட்டளை ஒன்றில் பல்வேறு விதிகளாக கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த கட்டளை ஒன்றில் மொத்தம் in order 1 there are 13 rules are there. 13 rules are there. So in this case, first order 1, rule 1, who may be joined as plaintiffs? When a plaintiff filed a suit, who can join the file a plaint as a plaintiffs? So all persons may join in one suit as a plaintiffs. So plaintiffs, any number of person can be joined. Where, எப்பொழுது, ஒரே வழக்கில் பல்வேறு தரப்பினரை வாதியாக சேர்க்க வேண்டும் எப்பொழுது என்றால், any right to relief in respect of or arising out of same act or transaction, series of acts or transaction alleged to exist in such a person, whether jointly and severally, all in alternative. So a transaction or an act by way of doing something, or any transaction, or series of act or series of transaction, what is the dispute arises? So these are the things are stated. These are the act done by the defendants against these persons. These are the transaction happened.
it may be single, it may be multiple transaction. The acts are done by several parties or several transactions. So these are the made as pleadings and exist in such a person, whether jointly or severally or in alternatively. So they join together or they fight separately, severally, separately, or can join together or in the alternative. If such a person brought the suit any common question and alternative, if such an brought separate suit in any common question of fact would arise. If any party fights, so I don't want to join with you, I can file a separate suit. So these are the fundamental. Who can join? In a dispute arises between the two groups of people. So what is the dispute? Pleadings are there. What are the acts done by the such and such a persons? And what are the transaction took place? Suppose he executed an agreement and he did some acts, thereby he disturbed the possession. So the act and disturbed the possession, he executed some sale agreement or sale, that is the transaction. Several transaction or act, whether jointly or severally or in alternatively. ஸோ இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அனைத்து நபர்களும் ஒரே வழக்கில் வாதிகளாக சேர்க்கலாம். எப்பொழுது என்றால், ஒரு பரிகாரம் எந்த உரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று, எந்த செய்கையினால் ஏற்பட்டது அல்லது எந்த நடைமுறை, அதாவது டிரான்சாக்ஷன், இது செய்யுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருத்தர் உள்ள பூந்து தகராறு பண்ணுறார், தட் இஸ் தி ஆக்ட். ஒருத்தர் ஒரு பாண்ட் எழுதி கொடுக்குறார், தட் இஸ் தி டிரான்சாக்ஷன். பணத்தை வாங்கிட்டு டிரான்சாக்ஷன் அக்ரிமெண்ட் போடுறார். ஸோ the pleadings so a certain person jointly borrowed money or jointly executed an agreement. So some of the person co-owners jointly come and disturbed the possession of the plaintiff. So in such a case they can jointly or separately அவர்கள் or in alternative, if a person brought a separate suit, if any person want to file a separate suit for the same transaction, that is the alternative. ஸோ இந்த வழக்கில் ஒரு செய்கை அல்லது ஒரு பரிவர்த்தனையின் மூலம் அல்லது பல்வேறு நடவடிக்கை அல்லது பல்வேறு பரிவர்த்தனை மூலம் நடைபெற்ற பிரச்சனையின் காரணமாக யார் யாருக்கு எதிரெல்லாம் என்ன உரிமை பாதிக்கப்பட்டது என்பதை பொறுத்து என்ன பரிகாரம் கேட்க வேண்டும், அதில் யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஒன்று சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது தனித்தனி வழக்குகளாகவோ, ஒரு நபர் நான் தனியாக வழக்கு தாக்கல் செய்கிறேன் என்று முடிவு செய்தால் அவர் தனிப்பட்ட வாதியாக இருந்து தாக்கல் செய்யலாம். ஸோ வாதிகள் என்பது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது பாதிப்படைந்த நபர்கள் ஒன்று சேர்ந்தோ அல்லது பாதிப்படைந்த நபர் எத்தனை என்பதை முடிவு செய்து, ஒரே ஒரு நபராக இருந்தால் அவர் மட்டும் வழக்கை தாக்கல் செய்யலாம். பாதிப்படைந்த நபர்கள் பல்வேறு நபர்களாக இருந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே வழக்காக பிரதிவாதிகள் அல்லது பிரதிவாதிகள் ஒரே நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தாலோ அல்லது பல்வேறு நபர்கள் அந்த செய்கை செய்திருந்தாலோ அல்லது அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாலோ நடைபெற்றிருந்தால்
அந்த செயல்முறை நடைபெற்றது என்பதை யார் யார் அந்த செயல்முறையை செலுத்தினார் என்பது அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்கிறதோ. ஆகவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாகவோ அல்லது ஒன்று சேர்ந்தோ வாதியாக வைத்து தங்களுக்குள்ள பொது சட்ட பிரச்சனையினை பரிகாரமாக கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஸோ யார் யார் சேரலாம் என்பது இது கூறப்படுகிறது. அதில் காமன் கொஸ்டின் ஆர்டர் 1 ரூல் 1 ஆல் பர்சன்ஸ் மே ஜாயின்ட் இன் ஒன் சூட் as a plaintiff where any rights relief in respect of the same or transaction alleged to exist of such person. பாதிப்படைந்த நபர்கள் யார் யாருக்கு எதிரால் அந்த செய்கையினால் பாதிப்படைந்தவர்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து such a person brought suits any common question of law, ஒரு சட்டத்தை பொறுத்து கேள்வி எழுப்பியோ அல்லது ஒரு சங்கதியை பொறுத்து கேள்வி எழும் பொழுதோ அதை குறித்து ஒன்றாக சேர்ந்து தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதுதான் அந்த தீர்ப்பின் சாராம்சம். Though the person who are affected by a transaction or by an act, so they can all join together, file a suit, or each one of them can file a separate suit to ask relief against such a person. So it is held in the V. Ramaswamy versus P. Kumaran 2015, 2 Madras Weekly Notes Civil, page 81. ஸோ காமன் கொஸ்டின் ஆஃப் லா, ஒரு சட்டத்தை பொறுத்தோ ஒரு சங்கதியை பொறுத்தோ பொதுவாக ஒரு பிரச்சனை எழும் பட்சத்தில் அந்த பிரச்சனையினால் அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ வழக்கு தொடரலாம் என்பதுதான் கட்டளை ஒன்று விதியில் ஒன்றில் கூறப்படுகிறது. ஸோ misjoinder of parties. So the appellant even though had different cause of action against the respondent, but it was continuity of the agreement dated, and the oral agreement is evidenced by transcript of conversation between the parties, and therefore both the appellants could be joined as a plaintiff in a suit, and the suit not bad by the misjoinder cause of action. Hema Kattar versus Shivkera 2017, 3 CTC, page 94, Supreme Court. So in that case, the plaintiff, certain person jointly filed a suit. So it is and in that case the defendant takes a plea that there are different agreements are there. So cause of action is entirely different. So joining together as a plaintiff is misjoinder, it is opposed by the defendant. So the plaintiff are misjointly conceived and as a plaintiff and arrived as a plaintiff. Hence the misjoinder of plaintiff on the basis of which the suit is not maintainable. ஸோ அந்த வழக்கில் வாதிகள் ஒவ்வொருக்கும் வழக்கு மூலம் வெவ்வேறாக ஏற்பட்டது. அது எது பிரதிவாதினால் ஏற்பட்டது. ஆகவே இவர்கள் வாதிகளாக இருவரும் சேர்ந்து தாக்கல் செய்யப்பட்டது சட்டப்படி செல்லத்தக்கது என்று பிரதிவாதியினால் ஒரு வாதம் அந்த வழக்கில் வைக்கப்படுகிறது. அதை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. எந்த அடிப்படையில் என்றால், what is the cause of action? But actually continuity of agreement dated. There was a written agreement executed by the defendant on 6/6/2009, and the oral agreement is evidenced by transcription conversation between the appellant too, and oral agreement was made with the second plaintiff subsequently on 7/4/2000.
So, at the time of written agreement on 6/6/2009, subsequently an oral agreement was made between the second plaintiff and the defendant on 7/4/2011. Though both appellants could be joined in a suit, and the suit is not bad, is joined up and the cause of action. இந்த வழக்கில் முதல் வாதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது 6/6/2009. அதற்கு பின்னிட்டு ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் இரண்டாம் வாதியுடன் ஏற்பட்டது என்று தக்க ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக வாய்மொழி ஒப்பந்தமானது இடுத்து ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக செய்யப்பட்டது 7/4/2011. ஸோ அந்த ஆவண ஒப்பந்த அடிப்படையில் இரண்டாம் வாதி வாய்மொழி ஒப்பந்தம் பிரதிவாதியுடன் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். ஆகவே அந்த ஆவண ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வாய்மொழி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இரண்டு நபர்களும் வாதியதாக தாக்கல் செய்வது சரிதான் என்று நீதிமன்றம் கூறுகிறது. ஸோ பார்ட்டி காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. ஸோ அந்த மாதிரி யார் யார் வாதிகளாக சேர்க்கப்படலாம் என்பதை பற்றி கூறப்படுகிறது. தென் if at all, if two persons jointly filed a suit as a plaintiff, then court feels that there may be embarrassment or delay if it is tried as a one suit, and the court may direct the plaintiffs to elect to order separate trials, make such order as expedient. So what order 1 rule 2 says, if two or more persons join together and file a suit as a plaintiff, if the joining of plaintiffs together make an embarrassment to try as a one suit, or there may be a delay occurs in trial due to joining of numerous persons as a plaintiff, then the court may put the plaintiffs by way of order to try separately and order to conduct a separate trial. As order should be made as quickly as possible at the time of trial or witness is going on. That should not be ordered. At the earliest possibility, that should be ordered. இந்த வழக்கில் நீதிமன்றம் இரண்டுக்கு மேற்பட்ட வாதிகள் ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் அந்த வாதிகளால் சேர்த்து நடத்துமானால் அந்த வழக்கை நடத்துவதில் சிரமம் இருக்கும் என்றும், அல்லது வழக்கு தாமதப்படும், இதனுடைய பொறுமையும் அதனுடைய பொறுமையும் சேர்த்து நடத்தினால் தாமதப்படும் என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் அந்த வாதிகளை நீங்கள் தனித்தனியாக தாவாவை நடத்துங்கள் என்று உத்தரவிட முடியும். தனி விசாரணையாக ட்ரையல் நடத்துங்கள், ஒரே வழக்காக நடத்த வேண்டாம் என்று உத்தரவிடலாம். அந்த உத்தரவு வழக்கு தாக்கல் செய்த எவ்வளவு விரைவில் உத்தரவிட முடியுமோ அவ்வாறு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் இந்த விதி 2 அடிப்படையாகும். ஸோ பல்வேறு வாதிகள் ஒரே சமயத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தால் அவர்களை தனித்தனியாக உங்கள் வழக்குகளை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணை எவ்வளவு ஆரம்பிப்பதற்கு முன்பு எவ்வளவு விரைவாக அந்த உத்தரவை
போட முடியுமோ போட்டு நீங்கள் இருவரும் தனித்தனியாக நடத்துங்கள் என்று அந்த வாதிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கினை தனித்தனியாக நடத்த உத்தரவிடலாம். அதற்கு என்னென்ன காரணம் என்றால், அந்த வழக்கை நடத்துவதில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது, எம்பராஸ்மெண்ட். அதே மாதிரி இருவரும் சேர்ந்து நடத்தினால் வழக்கு நடத்துவதில் தாமதம் ஏற்படும் என்று நீதிமன்றம் கருதுமானால், வாதிகள் தனித்தனியாக நீங்கள் வழக்கினை நடத்துங்கள் என்று தனித்தனி வழக்குகளாக பிரித்து நடத்த உத்தரவிடலாம். இதில் பார்த்திங்கன்னா, கிரிமினலில் பார்த்திங்கன்னா வாரண்ட் பெண்டிங் இருக்குது, ஒரு அக்யூஸ் அப்பியர் ஆகிட்டே இருப்பான், அது அப்படியே கடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்தப்போ அந்த வழக்கை பிரித்து ஆர்டர் இப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சு பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு வாதியே வர்றதில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறாரு. ஸோ அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர் சாட்சி சொல்லி இதெல்லாம் ருசுப்படுத்த முடியாது, அதனால் நீங்கள் தனித்தனியாக நடத்துங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் தனித்தனியாக நடத்த உத்தரவிடலாம். ஸோ we can continue Order 1, Rule 3, joint running of defendant in tomorrow next class. Thanking you for watching this class, and I am having a channel in YouTube, Ilango Ramasamy Advocate. I have posted so many video recordings with other laws. So if you want to see my recordings, lectures, with regard to other sections of CPC and other laws, Evidence Act, you can directly search by name of me, Ilango Ramasamy Advocate, and you can see all postings. யூடியூப்பில் இளங்கோ ராமசாமி அட்வொகேட் ஆங்கிலத்தில் அடிக்க வேண்டும். அடித்தீர்கள் என்றால் என்னுடைய அனைத்து பதிவுகளும் சாட்சி சட்டம், உரிமை நல சட்டப்பட்டம், பல்வேறு வீடியோ பதிவுகள், வகுப்புகள் உள்ளது. நீங்கள் அதனை பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு சென்று எந்த பதிவையும் பார்த்து கொள்ள முடியும். தேங்க்யூ.